எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகம் ஒவ்வொரு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 18:3 சொல்லுகிறது, எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. எங்களுக்கு உதவி செய்வது எங்களுக்கு நலமாயிருக்கும். இந்த உலகத்தில் யாருமே உதவி செய்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மால் முடியாத ஒரு காரியத்திற்கு யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அவர்கள் நம் தேவதூதனை போல பார்ப்போம். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உதவிக்கு ஆட்களே இல்லாமல் நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கெல்லாம் உதவி செய்ய யாரும் இல்லை பிரதர், எனக்கு ஒத்தாசையாக இருக்க யாரும் இல்லை பிரதர், என்னை ஆதரிக்க யாரும் இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். மனித கரங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகினாலும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற கரம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு உதவிக்காய் நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு உதவிக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியம் கைக்கூடி வந்தால் நன்றாயிருக்கும், இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கர்த்தரை கொடுத்தால் நன்றாயிருக்கும், இந்த குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தருக்கு வாய்க்க செய்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 121:1-2 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். எனக்கு வருகிற ஒத்தாசை மனித கரத்தில் இருந்தல்ல, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நிலையான ஒரு ஒத்தாசை. அது நிலையாய் கர்த்தர் நம்பி நமக்கு செய்வார். நாம் அவரை நம்பி எந்த காரியத்தையும் நாம் இறங்க முடியும். பிரியமான மனிதனை நம்பி நாம் ஒரு காரியத்தை செய்வோமே, ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தடுமாறி கீழே விழுவோம். ஆனால் கர்த்தரை நம்பி நாம் நடந்து வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடக்கவும் மேற்கொள்ளவும் அவர் கிருபை கொடுப்பார், அவர் இரக்கம் பாராட்டுவார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்கள் அருகே வந்து நிற்பார். நீங்கள் கலங்காதிருங்கள். ஒத்தாசை ஒரு பருவதற்கு நேராக உங்கள் கண்களை ஏறுங்கள், வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தரை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உதவி செய்வதில் நலமாய் இருக்கும் என்று சொல்லி, அப்பா உதவிக்காய் காத்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவிகளை கைக்கூடி வர செய்வீராக. உதவி செய்கிற ஆண்டவரே, தேவ தூதர்களை கர்த்தரை அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உதவி செய்கிற மக்களை என் தேவனில் அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் உதவிக்காய் காத்திருக்கலாம், வேலை விஷயத்திற்கு உதவிக்காய் காத்திருக்கலாம், பிஸ்னஸில் காத்திருக்கலாம், ஆண்டவரே ஊழியத்தில் காத்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா முகங்களிலும் இருந்துமான கண்ணீரை துடைப்பீராக, புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. இன்றைக்கு உடைய வெளிச்சம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.